அமெரிக்கா அடிக்க நினைச்சிருந்தா இவ்வளவுக்கும் அடிச்சிருக்கணும். ஆனால் பேசியே பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்தி ஏதாவது பண்ண பார்ப்போம்ங்கிறதுலாம் நிற்கிறாங்கிறது தெரியுது. ஆனால் தெளிவாக சண்டே என்று வந்தால் நாங்களும் வருவோம்ட்டாங்க. எனவே இனி ஹிஸ்புல்லாக்கள் வர்றாங்களா ஹூத்திஸ் வர்றாங்களாங்கிறத தாண்டி மிக தெளிவாக நாங்கள் களத்துக்கு வருவோம்ட்டாங்க. ஆல்ரெடி அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துருக்குது. அவங்க எல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்கிறது தெரியும். நீங்கள் சாதாரணமாகவே ஆப்கானிஸ்தான் தேடினாலே ஆப்கானிஸ்தானுடைய ட்ரேட்மார்க்காகவே எது இருக்கும் என்று கேட்டால் வல்லரசுகளின் புதைகுழி என்றுதான் இருக்கும். எத்தனை வல்லரசு வந்தாலும் அங்கே தோற்றுட்டு தான் போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய பூமி மட்டம் அப்படி இருக்கும் பெரும்பாலும் அல்லாட உதவியில். அதே மாதிரி தான் ஈரானுடைய பூமி மட்டம் மலைகளும் குன்றுகளும் பலத்த ஒரு பரப்பையும் கொண்டு இருக்கிறதுனால லேசில் உள்ள போய் சண்டை பிடிச்சலாம் வர முடியாது. 2 அடி அடிக்கலாம், இந்த மாதிரி சண்டை பிடிக்கலாமே தவிர முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு நேரத்தில் தான் ஆக்சியோஸ் அமெரிக்க ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலில் ஈரான் தொடர்பாக ட்ரம்ப்பும் நெத்தன்யாகுவும் இறுதியாக ஒரு ஒப்புதலுக்கு வந்திருக்கிறார்கள். 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்களா என்ன நினைக்கிறேன். கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் ஈரான் தொடர்பாக நெத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் 2 பேருமே உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் சீனாவுக்கான ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க வேண்டும். சீனா தான் அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா ரஷ்யாவை விட ரஷ்யா எண்ணெய் எடுக்கிறாங்க விற்கிறாங்க அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்குது. சீனா உலக பொருளாதார வல்லரசு. சீனாவுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாய்க்கால் தகராறு பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியது. கடந்த தடவை அவர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த கொரோனா COVID-19 வந்துச்சா இல்லையா, இதை உருவாக்கினதே சீனாக்காரன் தான் சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நான் பணமே தர மாட்டேன் இந்த கூத்தெல்லாம் அந்த டைம்லேயே போட்டார். அவர் பிற்பட்ட நாட்களில் தான் பைத்தியமாக நடக்கிறாரு நம்ம நினச்சிக்கிட்டோம். அவர் அப்போலேருந்து அப்படி தான் இருக்கிறாருங்கிறது இப்போ பின்னாடி நம்ம பார்க்கும்போது தெரியுது. அப்போ சீனாங்கிறது அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் மொத்தமாக ஈரானுடைய 80% மேலான எண்ணெயை வாங்குறது யாருன்னு கேட்டால் சீனா தான். அதுலேயும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் சீனா எண்ணெயை வாங்குவதும் சீனாவுக்கு எண்ணெயை ஈரான் விற்பதும் என்ன கரன்சியில் நடக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா டாலரில் நடக்கலை. இங்கே உள்ள பிரச்சனை உலகம் முழுக்க அது நீங்கள் அதாவது மதுரோவை போய் வெனிசுவேலாவுக்குள்ளே தூக்கிட்டு வந்ததாக இருக்கலாம், அல்லது கியூபாவில் இவங்க பிரச்சனை உண்டாக்குறதாக இருக்கலாம், அல்லது மற்ற நாடுகளில் பிரச்சனை உண்டாக்குறதாக இருக்கலாம், அரபு நாடுகள் முழுவதும் ஈராக்கு ஆப்கானிஸ்தான் சண்டை போட்டதாக இருக்கலாம். எல்லாமே பெட்ரோ டாலர், அதாவது பெட்ரோலை டாலரில் தான் நீங்கள் வாங்கணும் தான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒப்பந்தமாக இருக்கும். டாலர் வீழ்ந்துடக்கூடாது, டாலர் தான் உலகத்தில் ஆளுகிற கரன்சியாக இருக்கணுங்கிறது தான் அவர்களுடைய தேவை. ஆனால் சீனா 80% பெட்ரோலை ஈரானுங்கிறது பெட்ரோலியத்தில் 5வது மிகப்பெரிய நாடு என்று சொல்லி அறியப்படுகிற நாடு. அந்த நாட்டில் அதாவது தடைகளால் தான் 5வது, தடைகள் இல்லைன்னா சில நேரம் 1வது கூட வந்து நின்றுவாங்க. அவ்வளவு சரக்கு அவங்கள்ட்ட இருக்குது.